கை இல்லையா? காலும் இல்லையா? தலையும் இல்லையா? அப்ப முண்டமாவா பொறந்தாரு? அப்படி பிறந்த சாமி தான் சுடலை மாடன். அவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா செம்மையா இருக்குங்க. இந்த கருப்பு படம் பார்க்க போனேன் நேத்து. ஆனா, அதுக்கப்புறம் எனக்கு இந்த சாமி ஞாபகமாவே இருந்தது. ஏன்னா, நம்மளோட எல்லை தெய்வங்களெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இந்த திரைப்படம் இருந்தது. எத்தனையோ முறை நம்ம கோவிலுக்கு, கொடை விழாக்கெல்லாம் போறோம். ஆனா, அந்த சாமிய பத்திலாம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. ஆனா, இந்த படம் பார்க்கும் பொழுது தான் ஒரு சாமிக்கு எவ்ளோ சக்தி இருக்கு. அந்த சாமி நம்மள எப்படி பாதுகாக்குறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா புரிய வருது. என்னுடைய குலதெய்வம் அந்த சுடலை மாடனை ஞாபகப்படுத்தின இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப நன்றி. சூர்யா தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆனா நடிப்புல அந்த துணை கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஹீரோவாயிட்டாங்க சூர்யாவை தவிர. இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணியிருக்கலாம் சூர்யா அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த திரைப்படத்தை பத்தி உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு என்னவோ சூர்யா இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. சுடலை மாட சாமியை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு கொடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்றேன்.